Hi friends and students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கோட நேம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். இந்த டாப்பிக்கை நம்ம ரியல் லைஃபோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்னதாக டீ கடை ஸ்டார்ட் பண்ண மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. டெய்லி எவ்வளோ டீ சேல் ஆகுது, எவ்வளோ கேஷ் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போகுதுன்றது இதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்ம ட்ராக் பண்ணலை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கங்க. அப்போ என்ன ஆகும்? ஃபுல்லாக கன்ஃபியூஷன் தான். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அக்கௌண்டிங் யூஸ் ஆகுது. வாங்க நம்ம இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். தமிழில் கணக்கெடுக்கும் நோக்கங்கள். ஒரு விஷயத்தை நம்ம பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அதோட நோக்கம் என்ன, எதனால நம்ம அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஒரு பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம எல்லாத்தையுமே எழுதி வைக்கணும். ரெக்கார்டிங்னா தமிழில் பதிவு செய்தல். நம்ம பிஸ்னஸில் நடக்கிற டெய்லி டிரான்சாக்ஷனை, எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ், சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வாட் வி மேட் அண்ட் இன்கம் வாட் வி ஏர்ன், இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்டராக பர்ஃபெக்டாக எழுதி வைக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள். டீ கடைன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ மில்க் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம், டீ பவுடர் எவ்வளோ வாங்குகிறோம், காஃபி பவுடர் எவ்வளோ வாங்குகிறோம், அண்ட் சுகர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், இது எல்லாமே டேட் வைஸ், எவ்வளோ குவான்டிட்டி வைஸ் நம்ம அழகாக ஆர்கனைஸ்டாக எழுதி வைக்கணும், அதாவது ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபைங் அண்ட் சம்மரைசிங், வகைப்படுத்துதல் மற்றும் தொகுத்தல். இப்போ நம்ம எழுதி வச்ச டேட்டாவை, அதாவது ரெக்கார்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி சிம்பிள் ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நம்ம வாங்கின பர்ச்சேஸ் டீ பவுடர், காஃபி பவுடர், சுகர், இதெல்லாமே தனித்தனியாக மாதம் எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எந்த டேட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு செப்பரேட் டேட்டில் பண்ணும்போது நம்ம ஓவராலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணுன்றது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுதான் நம்ம அக்கௌண்ட்ஸு நமக்கு கொடுக்குது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இப்போது நம்ம ஆர்கனைஸ் பண்ணதில், சம்மரைஸ் பண்ணதில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோ சேல் பண்ணோம், நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அதாவது லாபமாக நஷ்டமா அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏர்ன் பண்ணுறது இல்லை லாஸில் போகுதா இல்லை ப்ராஃபிட்டில் வருதா, இது அக்கௌண்டிங் நம்மளுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கும். ஃபோர்த் ஒன்று ஃபினான்ஷியல் பொசிஷன், நம்மளோட நிதிநிலை. இப்போ பிஸ்னஸில் முதல்ல நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், இது இப்போ பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா, நம்மக்கிட்ட கேஷ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கா, இல்லை கேஷ் என்ன மாதிரியான கன்வர்ஷனில் இருக்குது, ஸ்டாக்கில் இருக்கா, லோன் வாங்கியிருக்கோமா, இல்லை ஃபர்னிச்சர் என்ன வாங்கியிருக்கோமா, இல்லை அசட் என்ன இருக்கா. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் ஆங்கிளில் நம்மளுடைய கேஷு கன்வெர்ட் ஆகி இருக்கும். ஸோ அது டோட்டல் அசட் லைபிலிட்டியோட இன்க்ரீஸ் ஆகியிருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதை இந்த ஃபினான்ஷியல் பொசிஷனில் நம்மளுக்கு சொல்கிறது அக்கௌண்டிங் சிஸ்டம். ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன். இப்போ நம்ம ஓவராலாக நம்ம செக் பண்ணிட்டோம், நம்ம பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ டீ ப்ரைஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை காஸ்ட் ப்ரைஸ் ஏதாவது கம்மி பண்ணலாமா ப்ராடக்ட் வாங்குறதுல, இல்லை வேறு ஏதாவது சேல்ஸ் பிட்ச் எதனா பண்ண முடியுமா, இந்த மாதிரியான வேரியஸ் கைண்ட் ஆஃப் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் நம்மளுக்கு ஒரு பிரெயின் மாதிரி யூஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா நம்ம எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ரெக்கார்டிங், அண்ட் தென் சம்மரைசிங் அண்ட் அனலைசிங், அண்ட் தென் ஃபைண்டிங் அவுட் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அண்ட் தென் அட் லாஸ்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் ஸ்டே